ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் படம் பார்க்குறாரு. படம் பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்றாரு. பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அதுக்கப்புறம் கேப் ஒரு வருஷம் ஆகும். விஜய் வந்து அரசியலுக்கு போறாருன்னதும் அந்த இடத்து யார் பிடிக்க போறாரு அப்படின்னு ஒரு போட்டி இயல்பாக இருக்க தானே செய்யும். அப்போ விஜய் இடத்தை சிவகார்த்திகேயன் ஆமாம் நோக்கி அவர் போக தானே செய்வார். அந்த திரைப்பட விழா முடிச்சுட்டு வந்து கமல் சார்ட்ட போய் பார்த்து நான் கொடுத்தேன், இதுதான் சார் குரங்குபடல், என் கதை தான் இது, கமலக்கண்ணன் இயக்கியிருக்காரு அப்படின்னு. வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்படின்னு பார்த்து இதை நம்ம பார்க்கணுமே அப்படின்னு. ஸோ மாணவருடைய வாக்குகளை வந்து எதிர்காலத்தில் நமக்கு தான் அந்த கட்சி, நம்ம கட்சிக்கு தான் வந்து அவங்க வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறது வந்து புரிய வச்சுருக்காரு. ஒரு புதிய எண்ணத்தோடு வருகிற ஒரு கட்சி தலைமை எல்லாமே சைக்கிள் ஓட்டுறதுக்கு முடியாமல் ஒன்றும் பண்ண முடியாமல் அப்பாட்டு நடந்த வழியை வந்து அந்த காலகட்டத்தை நான் பதிவு பண்ணுறேன். அதை பதிவு பண்ண பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கதை அவர் கமலக்கண்ணன் இப்போ இருக்கிற இயக்குனர் வந்து அதை படிச்சுட்டு தன்னுடைய முதல் படம் எடுக்கணும். நான் காளி வெங்கட் வந்து தறி நெஞ்சிட்டு இருப்பார். டடக் டடக் டடக். அது எங்கள் வீட்டில் 5 மணிக்கு 4 மணிக்கு எங்கள் அப்பாவுடைய ஜிப்ரான்லாம் பின்னி விளையாண்டு இருக்காரு. அதாவது எங்கே பேசணுமோ இளையராஜா தான் வழக்கம். ஒரு திரையை நேசிக்காத ஒரு வந்து படம் எடுத்திருந்தாங்கன்னா குப்பாயிட்டு. ஆக எனக்கு கனெக்டிவிட்டி கிடைக்காதுன்னு நினச்சேன். இந்த கால 2K கிட்ஸும் படம் பார்த்தது உண்மையிலேயே பரவாயில்ல, கமலக்கண்ணன் விசாரித்தன ஒரு பெரிய ஸ்டார் உள்ள படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஓடி வந்து பார்ப்பாங்க. அல்லது ஒரு ட்ராமா இருக்கிற மாதிரி ஒரு படங்கள் பண்ணால் பார்ப்பாங்க, பேய் படங்கள் பார்ப்பாங்க. அப்போ இந்த கதையை ஒருத்தன் ஏன் படம் எடுப்பான்? ஓகே, இதெல்லாம் ஒரு படம்னு சொன்னீங்களா சார், இதெல்லாம் ஒரு கதைன்னு சொன்னீங்களா? தமிழ்நாடு அரசு ஓப்பனாக சொல்ல போனாக்கா தமிழ்நாடு அரசுகிட்ட சிறுவர்களுக்கான படங்கள் விருதே கிடையாது. குழந்தைகளுக்கான ஒரு ஜேர்னர் எடுத்தோம் அப்படின்னாலே 20 லட்சம் 20 லட்சம் தராங்க. ஆமாம், நீங்கள் படம் எடுத்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாலே 20 லட்சம் ரூபாய் கர்நாடக அரசு கொடுத்துருக்கு. கியூப் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத்துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் எழுத்தாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு ராசி ஆலப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன் சார். குரங்குபடல் திரைப்படம் வந்து பார்த்தேன். உங்களுடைய சைக்கிள் சிறுகதையை வந்து தழுவி இந்த திரைப்படத்தினுடைய கதை மற்றும் டைரக்ஷன் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு கமலக்கண்ணன் அவர்கள். ஆக்சுவலாக இந்த திரைப்படத்தினுடைய சிறுகதை வந்து சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த திரைப்படத்துடைய கதை எழுதும்போது நீங்கள் டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்களா, இல்லை இன்னொருத்தர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டீங்க? இல்லை, சத்தியமாக அது வந்து அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. ஏன்னா இது வந்து நான் எங்கள் ஊரில் இருந்து வேட்டவலம்னு ஒரு இடத்துல தான் போய் அந்த கதை போய் வாங்கிட்டு திருப்பி வரும். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். ஆமாம், திருவண்ணாமலை பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. ஸோ அது வந்து ஒரு வறுமையான காலகட்டம். ஆனால் அதில் வாகனம் வந்து ஒரு சைக்கிள். அந்த கிராமத்தில் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் அல்லது 2 சைக்கிள் பெரிய பணக்காரங்க வச்சுருப்பாங்க. ஓகே. இப்போ எப்படி வந்து ஹெலிகாப்டர் பெரிய காண்டஸா காரு அல்லது ஆடி காருன்றாங்களா, அது மாதிரி. ஆக 70s தான் நடந்த கதை அது. ஓகே. 70s நாங்கள் ஆச்சரியமாக பார்ப்போம். நீங்கள் நான் சின்ன 6வது படிக்கும்போது அப்போ கையில் கொஞ்சம் எட்டாது வேறு, அந்த கம்பியில் எட்டாமல் நடுவில் கீழே விட்டு அப்படி அரைப்படல் போட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிய ஆள் ஆகிட்டோம், ஓட்டுறான் பாடுறா அப்படிங்கிற மாதிரி சைக்கிளில் மேலே உட்காந்துட்டு போகிற அந்த பயணம் இருக்குது பாருங்கள், அது பெரிய சந்தோஷம். இன்றைக்கும் உலகளவில் ஒரு ஈகோ ஃப்ரெண்டு ட்ராவலர் அப்படின்னா சைக்கிள் தான். ஓகே. பெரும் வறுமையில் இருக்கிறவன் ஆரம்பித்து மிகப்பெரிய கோடீஸ்வரம் வரைக்கும் இந்த சைக்கிள் ஓட்டுறத ஒரு தனியாக ஒரு சந்தோஷமாக அனுபவிப்பாங்க. அப்போ நம்ம வறுமையான காலகட்டத்தில் அது ஒரு பெரிய வாகனம். அதில் போகும்போது நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடுச்சு. நாம் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு தோற்றம் எண்ணம் வந்து அதில் தான் வரும். ஸோ அப்படிப்பட்ட எங்கள் ஊரில் ஒரு வாடகை சைக்கிள் வச்சுருந்தாங்க. சரி, மெதுவாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டு அது எப்படியாவது ஒரு மணி நேரம் அந்த சைக்கிள் வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டிடணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசை. அப்போ ஒரு ஆனந்தம், பெரிய ஆனந்தம் அது. ஏன்னா அதில் போகிறதே பெரிய ஆள். எங்கள் ஏற்ற மாதிரி ஒருத்தர் இருப்பான், தேவேந்திரன் ஒருத்தன். அவன் கொஞ்சம் வசதியானவன். அவன் ஈஸியாக சைக்கிள் எடுத்து ஓட்டுவான், ஏற்றவும் மாட்டான். ஓகே. நம்மளை மதிக்கவும் மாட்டான். அப்போ இந்த வாகனத்தில் ஏறணுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆர்வம். அப்போது காசு எப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்போ வந்து வேர்க்கடலை உரிச்சி சேர்க்கறது, அப்புறம் எள்ளு செடி பிடிங்கி போட்டோம்னா ஒரு 10 காசு 5 காசு கொடுப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நாங்கள் வந்து வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டக்கூடிய ஒரு காலகட்டம். அப்பாவுக்கு வந்து தறி நெசவு அப்படிங்கிறதுனால அவரால் முடியாது, பொருளாதார சூழலால் முடியாது. அவரும் சைக்கிளும் கற்றுக்கல. ஸோ அப்படி போய் சைக்கிள் வாடகை எடுத்து போய் சந்தோஷமாக ஓட்டி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சில கிலோமீட்டர்லாம் போய் பார்த்துட்டு, வாத்தியாரெலாம் போய் பார்த்துட்டு
வந்து சைக்கிள் விடலான்னு வந்து பார்த்தா வச்சுங்கிற காசை விட ஜாஸ்தியாக டைம் ஓடிடுச்சு. அந்த சைக்கிள் கடையில் பயங்கரமான கராருக்கார், எம்என் நம்பியார் வில்லன் மாதிரி. கரெக்ட் டைமுக்கு வரணும், அதுக்குண்டான காசு கொடுக்கணும், இல்லைன்னா சைக்கிள் நிப்பாட்ட விட மாட்டார். பார்த்தா வச்சுங்கிற காசுக்கும் அதுக்கும் ஜாஸ்தியாக போச்சு. 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. அப்போது இந்த 1/2 மணி நேரத்துக்கு போய் யார்ட்டையாவது காசு வாங்கி இவன்ட்டு கொடுத்துடணும் அப்படின்னு ஓடுறேன். அப்படி தான் அந்த கதை தொடங்குது. ஆனால் போகிற இடத்துல எவனும் இல்லை. இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அங்கேயும் இல்லை. சரி, அக்கா வீடு இருக்குது 14 கிலோமீட்டர் தள்ளி, அங்கே போய் காசு வாங்கிடுவோம் அப்படின்னு போகவே மாட்டோம். அப்பாவும் போக மாட்டோம், நாங்களும் போக மாட்டோம். போகாத இடத்துக்கு போய் காசு கட்டணும், கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து சைக்கிளில் யாருக்கும் தெரியாமல் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சிட்டு போகிறேன். ஆனால் போகும்போது அங்கே மாமா இல்லை. அவர் இன்னொரு வேலையாக இன்னொரு ஊருக்கு போகிறார். அவர் வர்றதுக்கு அடுத்த நாள் ஆகும். பார்த்தா சைக்கிள் பார்த்திங்கன்னா இப்போது பயமாக இருக்குது. அது யானை மாதிரி, ஒட்டகம் மாதிரி, பெருசாட்டி போகிற மாதிரியே இருக்குது. இது நம்மளை போட்டு கொள்ளும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது போயிட்டு திரும்பி வர்றாங்க. வரும்போது மாமா வர்றாரு. மாமா வந்தால் ஒரு கணக்கு மனசுக்குள்ளே ஓடுது. எப்படி கடன் கேட்குறது? ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு, நைட்டு வேறு ஆகிடுச்சு, அது காசு வரும். மறுநாள் இப்போ வர்றாரு, இப்போ கொடுத்து நாம் போய் சேர்க்கும்போது எத்தனை மணி நேரம் ஆகும், அங்கே போய் விட்டால் எவ்வளோ நேரம், இப்படியெல்லாம் கணக்கு போட்டு ஒரு குத்து மதிப்பாக ஒரு காசு கேட்டு வாங்கி போயிடலாம் அப்படின்னு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு கேட்குறேன். கேட்டால் அப்பா வந்து ஒரு 15 ரூபா வாங்கிட்டு வர சொன்னார். அவர் என்னென்னா, அவர் எங்கள் அப்பாவுக்கு அது மாதிரி பழக்கம், கடனை எங்கேயும் வாங்கி கை நீட்டு வாங்கி பழக்கமே கிடையாது. ஓகே. அவர் டவுட்டாக கேட்குறாரு, இருக்காதே மாமா அப்படி வாங்க மாட்டாரேன்னு. ஒருவேளை நம்ம சொன்ன போய் நம்பலையா? இதை தான் அவரும் சொன்னார். போய் யார்கிட்ட போய் நிற்காதரான்னாரு. ஆனால் பிரச்சனை என்ன வந்திருக்காரு, நீங்கள் கொடுத்துடலாம் அடுத்த நாளேன்னு சொன்னார். அப்படி தான் அனுப்பிச்சார். அப்படின்னதும் அவர் பணம் கொடுக்கும்போது குறுக்கால ஒருத்த வரான். டேய், இது வாடகை சைக்கிள் எடுத்துட்டியா, கொடுக்கலையா, ஒரு புறம் திருடிட்டு போட்டுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டாங்க, உங்கள் அப்பா அவனை திருடிட்டு இருக்கானு சொன்னதும் பிரச்சனை அவ்வளோதான். காசும் கொடுக்கல, தெரிஞ்சும் போச்சு. அப்பா வந்தார். வந்து சில மணி நேரம் கழிச்சு வந்து உதச்சி ஏறுறா வண்டியை அப்படின்னு சொல்லி வண்டி மேலே ஏற வச்சு நான் 14 கிலோமீட்டர் சைக்கிளை ஓட்டுறேன். பின்னாடி அப்பா வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் வர்றாரு. அந்த வாடகைக்காரன் திட்டுறாரு, திருப்பி காசை கொடுக்குறாரு. இந்த வலி நிறைந்த இந்த கதையை 2002 தான் எழுதுகிறேன். இவ்வளோ வருடம் மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். ஆமாம், அது ஒரு பெரிய வலி. அது ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு முடியாமல், ஒன்றும் பண்ண முடியாமல் அப்பாட்ட நடந்த வலியை வந்து அந்த காலகட்டத்தை நான் பதிவு பண்ணுறேன். அதை பதிவு பண்ண பிற்பாடு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கதை அவர் கமலக்கண்ணன் இப்போ இருக்கிற இயக்குனர் வந்து அதை படிச்சுட்டு தன்னுடைய முதல் படமாக எடுக்கணும்னு நினைக்கிறார். முடியல, மதுபான கடை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போது அந்த கதையை எடுக்கணுன்ட்டு முன் வந்து கேட்டார், எடுங்க அப்படின்னு. அப்போ தான் இப்போ நீங்கள் பார்க்குற நான் எழுதிய சைக்கிள் இப்பொழுது கொஞ்சம் கை கால் முளைத்து சிறகு விரித்து இப்போது குரங்கப்படலாம் மாறி அனைவருடைய பார்வைக்கு வந்திருக்கு. நல்ல பேர் ஆகிட்டு. ஓகே. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த குரங்கு பெடல் இந்த படத்தினுடைய வந்து அவர் வந்து நாவல்லேருந்து டோட்டலாக வந்து திரைக்கதையாக மாற்றி எழுதும்போது சில ஆமாம் கொஞ்சம் மாற்றுற விஷயங்கள் நிறையா இருந்திருக்கும், திரைக்கதைக்கு தேவைப்படுற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாவலாக இருக்கிற ஒரு கதையை வந்து, சிறுகதையாக இருக்கிற ஒரு கதையை வந்து அப்படியே டோட்டலாக திரைக்கதைக்கு மாற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? இல்லை, அது பெரும் சவால். அதாவது உதிரிப்பூக்கள் எடுக்கும்போது மகேந்திரன் நினைந்த சவால். அவர் வந்து புதுமை பித்தன் சிற்றன்னைன்னு ஒரு ஸ்டோரி இருப்பார். ஒரு சித்தி வீட்டுக்குள்ளே வரான், என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். ஒரு குளத்துக்குள்ளே ஒரு கல்லெறியும் போது அங்கே தான் போடுறாங்க. ஆனால் அந்த அதிர்வு வந்து அப்படி பெரிய வட்டமாக பெருசாக போது பாருங்கள். அது மாதிரி தான் ஒரு திரை வடிவம். நம்ம கதையினுடைய அந்த குணாதிசயம், அந்த உணர்வு மாறாமல் என்னென்னலாம் சௌகரியங்கள் அது பண்ண முடியும் திரையில் அப்படின்னு அது விரிஞ்சிக்கிட்டே போகும். அப்படி விரிஞ்சிக்கிட்டே போகிறது தான் இந்த திரைக்கதை. அப்படி பார்க்கும்போது நமக்கு நடந்த அந்த நிகழ்வுலேருந்து என்ன இருக்குது, ஒரு ஸ்டூடெண்ட். அப்போ ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணலாம், ஒரு கல்லூரியில் விடுமுறை விடும்போது இந்த கதையை துவங்கலாம் அப்படின்னு அவருடைய லிபர்ட்டி எடுத்துக்கிறாரு. ஏன்னா அந்த பையன் சைக்கிள் ஓட்டுறது தான் கதை. அப்போ அவனுக்கு உண்டான இடம், ஸ்பேஸ் என்ன, பள்ளிக்கூடம் படிக்கிறான், லீவ் விட்டான், என்ஜாய் பண்ண நினைக்கிறான், சைக்கிள் கற்றுக்கிறான் அப்படின்னு ஒரு கூடுதலான ஒரு திரைக்கதையை சுவாரஸ்யத்தை உண்டு பண்ணுறாரு. அப்போது சைக்கிள் கடை வச்சுன்னு சொன்னால் சைக்கிள் கடைக்காரன் யார், அவன் என்னவாக இருக்கும், அவன் தோழன் யார் அப்படின்னு ஒரு லிபர்ட்டி எடுக்கிறார். அப்புறம் அவன் எப்படி இதை சமாளித்தான் அப்படிங்கிறது கதையில் இருக்குது. அப்போ இந்த கதையை சைக்கிள் ஓட்டும்போது கொஞ்சம் வசதியான இருக்கணும், இவனுக்கு நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்னு ஒரு லிபர்ட்டி எடுக்கிறார். இதையெல்லாம் சேர்த்து அந்த கதையை சிதைக்காமல் அந்த உணர்வுகளை அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே போய் பின்னப்பட்ட இந்த கதை தான் சைக்கிளுங்கிறது. எப்பயுமே ஒரு கதையாளன் வந்து தான் என்ன சொல்ல நினைக்கிறான்னு சொல்லிட்டு விட்டுடணும். அதை திரைக்கதை எழுதுறது இன்னொரு வேலை. அது
எப்படி வந்து குழந்தைய பெற்று வளர்த்து ஒரு பொண்ணாக வச்சுருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு போகிறவன் வந்து வேறு மாதிரி பாவிப்பான்ல, அது மாதிரி ஒரு பாவனை தான் அந்த கதையை திரைவடிவாக மாற்றுகிற ஒரு சவால். அந்த சவாலை சிறப்பாக செய்திருக்காருன்னு நினைக்கிறேன். அது வெற்றியும் கண்டிருக்கேன். 1980 காலகட்டங்களில் இந்த கதை வந்து திரைப்படத்தில் வந்து நகர்ந்திருக்கு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 70ஸ்ல என் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை தொகுத்து அந்த சைக்கிள் கதையை வந்து சிறுகதை எழுதினேன் அப்படிங்கிறீங்க. அதாவது ஒரு மகனுக்கும் அப்பாவுக்குமான அந்த பாச பிணைப்பு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு அச்ச உணர்வு, அந்த அன்னோன்யம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு டைரக்டர் கமலக்கண்ணன். ஸோ இந்த படத்தை நீங்கள் வந்து திரை வடிவில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? இல்லை, நான் பார்த்துட்டு இது நான் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லே பார்த்தேன். ஏன்னா அங்கே தான் அது வந்து சர்வதேச திரைப்படத்தில் இந்தியாவுடைய சிறந்த படமாக ஒன்றாக இது கருதப்பட்டு போடும்போது அப்போ தான் நான் திரையில் பார்க்குறேன். அவர் கமல்கண்ணன் சார் வந்து இந்த படத்தை இந்த கதையை நான் படமாக எடுக்க போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது எடுங்க அப்படின்னார். சார் நீங்கள் எதாவது கருத்துக்கள் சொல்கிறீங்களான்னார். நான் சொல்ல வேண்டிய சொல்லி முடிச்சிருக்கேன். அடுத்து நீங்கள் திரையில் என்ன பண்ணமோ அது உங்களோட சுதந்திரம், அது நீங்கள் முழுக்க நீங்கள் பண்ணிவிடுங்க, பண்ணிட்டு முடிச்சு திரைப்படமாக பார்க்கட்டும்னு சொன்னேன். அதே மாதிரி நான் இடையில் எந்த குறுக்கீடும் நான் செய்யலை, படமாக பார்த்தேன். படமாக பார்க்குற போது உண்மையிலேயே அந்த அந்த காடு மேடு வறுமை நிறைந்த ஒரு பகுதிகளில் இருந்த எங்கள் ஊரும் அப்படி தான் இருக்கும். என்னென்னா ஒரு பாஷை கொங்கு பாஷை, இது அவ்வளோதான். இது வந்து நாத்தார்காட்டில் ஆமாம். நான் வந்து சைக்கிள் ஓட்டும் போகும்போதும் பக்கத்தில் ஒரு 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 மலை இருக்கும், ஏற்றத்தாழ்வுள்ள இடங்கள் இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும், எல்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட நாம் இருந்த வாழ்ந்த ஒரு பகுதியை எக்ஸ்பென்ஷன் மாதிரி தான் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அப்போ பண்ணும்போது பார்த்தா உண்மையிலேயே நிறைவாக இருந்தது. ஒரு 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 கதாசிரியன் வந்து அந்த அடைய வேண்டிய அந்த சந்தோஷங்கள் இன்னும் கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்ற இடங்களை எல்லாம் அவர் அழகாக நிறைவு செஞ்சார். அங்கே கோவாவில் படம் பார்த்து சொன்னேன், சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னேன். மறுபடியும் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் இப்போ தேட்டரில் அவரோட பார்க்கும்போதும் அதே நிறைவு தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் தோணுச்சு. அவர் குறையாலாம் சொல்ல முடியல. இன்னும் என்னென்னா அந்த படம் போடுவதற்கான சுவாரஸ்யங்கள் ட்ராமட்டிக் இருக்கும், அதை வந்து அதிகமாக அவர் பண்ணலை. கதையில் என்ன இருக்கோ அதை தாண்டி அவர் போகாமல் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நேர்த்தியான திரை வடிவம், உலகளாவிய திரைப்படங்களுடைய பார்வை இருந்தது. ஒளிப்பதிவெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஜிப்ரான்லாம் பின்னி விளையாடிருக்கார். அதாவது எங்கே பேசணுமோ இளையராஜா தான் வழக்கமாக பண்ணுவார். ஒரு படத்தில் சலசலன்னு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சைலன்ஸ்ன்றது இசையமைப்பாளர் வந்து பெரிய லட்டு மாதிரி. அப்படியே அந்த சைலன்ஸில் உக்காந்து தன்னுடைய இசை யுக்திகளை பயன்படுத்தி கருவிகள் மூலமாக அந்த கதாபாத்திரம் என்ன சொல்ல நினைக்கிறதோ அதை அப்படியே இசை வடிவில் கடத்துறதுன்ற அது ஒரு பேரானந்தம். எப்படி வந்து ஒரு கொக்கு அந்த குருவிகள்லாம் ஆகாயத்தில் பறக்க கிடைக்கிற சந்தோஷமோ அந்த சந்தோஷங்களை வந்து சங்கீத குறியீடுகளில் வந்து இசையமைப்பாளர் பண்ணுவாங்க. அதை ஜிப்ரான் மிக அழகாக பண்ணியிருக்கார். அப்புறம் தான் கேட்டேன், எப்படி இது பண்ணீங்கன்னு. நானும் சைக்கிள் ஓட்டி முட்டிலாம் பேர்ந்து பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த படத்தை என் படம் மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் இவ்வளோ சிறப்பாக பண்ண முடியும்னு சொன்னார். உண்மையிலே அந்த அந்த இசை, ஒளிப்பதிவு, அப்புறம் அந்த எடிட்டிங், அதில் வேலை செய்த பணியாட்கள், அசிஸ்டன்ட் மாதிரி கொண்டு மிகச்சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. ஒரு திரையை நேசிக்காத ஒருவன் இந்த படம் எடுத்திருந்தான்னா குப்பாயிட்டு போயிருப்பான். வாழ்கிற கணங்களை மிக அழகாக இன்னொரு மனிதனுக்கும் உலகம் முழுக்க இருக்கிறவனும் பார்த்து தெரிந்து கொள்ளணும். ஏற்றத்தாழ்வுள்ள இருக்கிற நகரங்கள், வாழ்க்கை இடங்கள் இருக்கிற எல்லாரும் பார்த்தா நம்ம கதை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லணுங்கிற அந்த முழு அர்ப்பணிப்பு இந்த படத்தில் அந்த கமலக்கண்ணன் சார்ந்த அந்த குழு செய்திருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு சிறந்த படமாகும். அதே மாதிரி தேட்டரில் பார்க்கும்போதும் எல்லாரும் கடைசி வரைக்கும் நின்று எழுந்து பார்த்து, நான் என் பேத்தியோடலாம் போய் பார்த்தேன். அவள் அமெரிக்காவில் போயிருக்கான். அவெல்லாம் பார்த்துட்டு ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் ரசிச்சிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் எங்கே சைக்கிள் புரிய போகுது? இப்போல்லாம் அது கிடையவே கிடையாது. சைக்கிள்லாம் இப்போ சொன்னாக்க உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் எங்கே புரிய போகுதுன்னு நினச்சா அந்த ஒரு ஏக்கம் அப்படிங்கிற 70s 80s 90s கிட்ஸுக்கு இருந்தது. அந்த ஏக்கத்தை வேறு விதமாக அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு சின்ன பெடல் வீட்டில் சைக்கிள் தானே ஓட்டுறாங்க, அதில் விடுறது, எந்திரிக்கிறது, அந்த பசங்களுக்கு உள்ள பிரச்சனைகள்லாம் பார்த்து கொண்டாடிட்டாங்க. ஆக எனக்கு கனெக்டிவிட்டி கிடைக்காதுன்னு நினச்சேன். இந்த கால 2K கிட்ஸும் படம் பார்த்தது உண்மையிலேயே பரவாயில்ல. கமலக்கண்ணன் புத்திசாலித்தனமாக இது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபிலிமாக மாற்றிருக்காரு. இப்போ இங்கே தேட்டர்களில் பார்க்குற இந்த படம் ஒவ்வொரு நாடுகளில் தேட்டர்களில் பார்க்கும்போதும் இது நம்மூர் கதை எடுத்துக்குவாங்க, மொழி தான் வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரத்தோடு செய்திருந்தார். உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். பல திரைப்பட விழாக்களில் குரங்குபடல் திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா திரையிட்டு காமிச்சிருக்கீங்க. அங்கேயும் நிறைய பாராட்டுகளையும் விருதுகளையும் வந்து வாங்கியிருக்கு இந்த குரங்குபடல் திரைப்படம். ஏன் தியேட்டருக்கு வெளியாவதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தாமதமானுச்சு? இல்லை, மார்க்கெட்டிங் தான். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் உள்ள படங்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஓடி வந்து பார்ப்பாங்க.
அல்லது ஒரு ட்ராமா இருக்கிற மாதிரி ஒரு படங்கள் பண்ணால் பார்ப்பாங்க, பேய் படங்கள் பார்ப்பாங்க, நகைச்சுவை பார்ப்பாங்க. ஒரு குழந்தைகளுக்கான படங்கள் அப்படின்போது குழந்தைகளுக்கு போய் பார்க்கலான்னா காசாக வச்சுருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவை நம்பியிருக்கிறாங்க. அப்போது அப்பா அம்மாக்களுக்கு வந்து அது புரிய வச்சு குழந்தைகளோடு நீங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காலகட்டம் தேவைப்படும். அதுக்குண்டான சூழல் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் பெரும்பாலும் இல்லை, தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் இந்த இந்த படம் வந்து தியேட்டரில் பார்க்கணும்னாக்கா ஏதோ ஒரு சக்தி வேணும். வெறும் படம் நல்லா இருக்குன்றனால ஒன்றும் பார்த்துட மாட்டாங்க. அப்போ அதுக்கான ஒரு யார் மூலமாக இந்த படம் வருதுன்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அந்த படம் பார்க்குறாரு. படம் பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்றாரு. பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அதுக்கப்புறம் கேப் 1 வருஷம் ஆகுது. அப்போ உடனே என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த படத்தை நம்ம பண்ணணுமே, சரியான காலம் என்ன? கோடை காலம். கோடை காலத்தில் மாணவர்கள் வந்து ஜாலியாக இருக்குன்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம இந்த படத்தை போட்டோம்னா அப்பா அம்மாக்கெல்லாம் கதை வழியாகவே போய் நம்ம கதை வழியாக போகிறாங்க. நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் சீனே எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்னா, லீவ் விட்டாச்சு, இனிமேல் கோடை காலம்னு ஆரம்பிக்கும், மே 1ன்னு ஆரம்பிக்கும். இது மே 3க்கு ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி சரி அப்பா அம்மாக்களோட வந்து பார்க்கணுன்ற சூழலை அந்த படமும் கிரியேட் பண்ணுது. அப்போ தான் பசங்களை பார்க்க முடியும். இதில் இப்போல்லாம் இருக்கிற பார்த்தா எக்ஸாம், மந்த்லி எக்ஸாம், குவார்ட்டர்லி எக்ஸாம், ஆஃபர்லி எக்ஸாம், அப்புறம் ஃபுல் எக்ஸாம், மார்க் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பிறந்து 3 வருஷம் வரைக்கும் குழந்தைய நல்லா கொஞ்சுவாங்க. எப்போ நம்ம பேபி ஸ்கூலில் சேர்க்குறோம் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நொய்யன்னு அந்த வீட்டுக்குள்ளே குழந்தைகளுக்கு முதல் வில்லை யாருன்னா அப்பா அம்மா தான். அங்கே போய் படி, அங்கே படித்தா நீ பெரிய ஆக முடியும், அங்கே பார்த்தா டாக்டர் ஆக முடியும், அங்கே பார்த்தா நீட் எழுத முடியும். இப்போவே 3 வருஷத்துக்கு வந்து ஏன் சரியாக சொல்லுதுன்னு சொல்லி சண்டை போடுற குடும்பம்லாம் இருக்குது. அப்போது அவங்கள முழுக்க பணம் சம்பாதிக்கிற ஒரு கல்விக்காக தள்ளுற அப்பா அம்மாக்கள் தான் இருக்காங்க. அது வேதனை தான், ஒன்றும் பண்ண முடியாது. அது காலகட்டம் மாறணும், மாறாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து படம் பார்க்க எப்படி கூடுமா அவங்க ஸ்கூல் டைமில்? அப்போ ஒரே டைம் வந்து இந்த கோடை காலம் தான். இந்த கோடை காலத்தில் எத்தனை பேர் கூட்டு போவாங்க? அடுத்து வந்து பையனுக்காக பணம் சேர்க்கக்கூடிய அப்பாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது யார் வரும்? ஸோ குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு சிவகார்த்திகேயன் தன்னுடைய கம்பெனி மூலமாக அதை ரிலீஸ் பண்ணும்போது அது சிவகார்த்திகேயன் பிடிக்கிற எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கிற மாதிரி இடத்துக்கு போகுது. அப்போ சிவகார்த்திகேயன் ப்ரமோஷன் பண்ணுறாரு, இந்த படம் நான் நல்லா இருக்குன்னு, நானும் முட்டியெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்குன்னு அவர் சொல்லி பண்ண பிற்பாடு இந்த படம் வந்து பெரும்பாலாக ஒரு 130-150 தியேட்டர்களில் போடக்கூடிய படமாச்சு. ஸோ சிவகார்த்திகேயன் இந்த மார்க்கெட்டிங் விஷயத்தில் ஒரு முக்கிய பங்காற்றினார். அவருக்கு பெருந்தன்மை இருந்திருக்கு. இது மாதிரி படங்களை வந்து தன்னுடைய கம்பெனியில் கொண்டு வரணுங்கிறது அவர் தன்னை கொள்கையாகவே வச்சுருக்காரு. இந்த அதுக்கு முன்னாடி வந்த கனா படம், அது மாதிரி தொடர்ந்து படங்கள் வந்து நாம் எப்படி வேணாலும் ஸ்டாராக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு ஸ்டார் கமர்ஷியல் மசாலா படங்கள் எடுக்கணும். அது ஒரு வசூலுக்காகவும் இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டார் வார் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போகிறாருன்னதும் அந்த இடத்து யார் பிடிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு போட்டி இயல்பாக இருக்கத்தானே செய்யும். இல்லை, அந்த இடத்துக்கு நகர்வுக்கான ஆட்கள் இன்னும் இருக்காங்க இல்லையா? அப்போ அதில் ஒரு ஆள் வந்து சிவகார்த்திகேயன் அப்படி தானே, அவர் ஒரு ஸ்டார் தானே. அப்போ விஜய் இடத்தை சிவகார்த்திகேயன் ஆமாம் நோக்கி அவர் போக தானே செய்வார். அப்படிக்கான ஒரு போராட்டம், ஒரு போர் வார், இது ஒரு புகழ் வார், அந்த வேர்ல்டு வார் மாதிரி இதில் போயிட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயன் போகும்போது தான் மட்டுமே வளர்ந்தால் போதாது அப்படின்ட்டு நல்ல ரசனை உள்ள ஒரு படமாக வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் தன்னை கம்பெனியில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாம் அடைய முடியாதுதான், நம்ம கம்பெனி அடையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குரங்குப்படையில் அவர் மிக சந்தோஷமாக அது வெளியிட்டார். பெரிய ஆச்சரியம், தேட்டர்களில் ஒரு மிட்டாய் கடைன்னே வச்சுருந்தாங்க, குரங்குப்படல் கடை. அதில் செலிபிரிட்டி ஷோவில் வைக்கும்போது நாம் சின்ன வயசில் வந்து கடலை மிட்டாய், பர்பி அப்படிலாம் விஷயங்கள் எல்லாம் வந்து வச்சு, கற்பூர மிட்டாய், எள்ளு மிட்டாய், தேங்காய் மிட்டாய் இதெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போயிட்டுமே அப்படின்ற மாதிரி இந்த உத்திகளெல்லாம் வந்து கையாண்டு அவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாமே சிவகார்த்திகேயனுடைய நல்ல சினிமாக்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த மனசை வந்து இந்த குரங்குப்படல் ரிலீஸில் நான் பார்த்தேன். ஓகே, சினிமா விமர்சகர் கேபிள் சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் அவர் நேர்காணல் எடுத்திருக்கேன். ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கான படம் வந்து தமிழ் சினிமாவில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேள்வியாக எழுப்பியிருந்தார். ஆனால் இந்த திரைப்படம் வந்து இந்த ஆண்டுக்கான குழந்தைகளுக்கான ஒரு சிறந்த திரைப்படமாக அமைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கிறீங்க? நிச்சயமாக. இன்னொன்று மக்கள் ரெஸ்பான்ஸை பார்த்து கேபிள் சங்கர் சார் சொல்கிறத ஒரு கருத்தை நான் உடன்படுறேன். குழந்தைகளுக்கான படம் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னா எப்போ நிறைஞ்சிக்கிட்டு வந்துச்சு தமிழில்? பசங்களை ஒரு சும்மா ஒரு காமெடிக்காகவும் அதுக்காகவும் வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீரியஸாக ஒரு படம் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு நம்முடைய அஞ்சலி படம் சொல்லலாம், அது மணிரத்னம் படம். அதுக்கப்புறம் வந்து குட்டி விஸ்வநாதன், அவங்க ஜானகி விஸ்வநாதன் ஒரு படம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் முயற்சி செய்து வண்ணத்து பூச்சி பண்ணேன். அது யாருமே இப்போ மென்ஷன் பண்ண மாட்டுறாங்க, நாமளே பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. 2009 சிரமப்பட்டு நானே தயாரிப்பு பண்ணி இயக்கம் பண்ணி குழந்தைகளுக்கான உலகத்தை பண்ணணும். நீங்கள் குழந்தைகள் பெரிய மனுஷன் மாதிரி பேச வைக்கிறது, அதில் காமெடி பண்ணுறது, அது நிறைய பண்ணிட்டாங்க.
நம்முடைய அஜித்துடைய மனைவி இருக்காங்களே, அவங்களே நடித்து பல படங்கள் ஹிட்டெல்லாம் ஆயிருக்கு. ஷாலினி. ஆமாம், வயசுக்கு மீறின பேச்சுக்கள், அதை காமெடியை எடுத்துக்கிட்டு பண்ணி பேசி அதுதான் நம்ம தமிழில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பழைய படங்கள்லாம் எடுத்து பாருங்கள், எல்லாமே இந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு தனியாக வியாபாரம் கிடையாது, இவங்களை வச்சு யாரும் பார்க்க மாட்டான். உலகளாவியில் இருந்துச்சு, உலக படங்கள் இருந்துச்சு, இங்கே கிடையாது. இன்னும் தமிழ்நாடு அரசு ஓப்பனாக சொல்ல போனாக்கா தமிழ்நாடு அரசுக்கிட்ட சிறுவர்களுக்கான படங்கள் விருதே கிடையாது. என்னுடைய படங்கள் வந்து சிறுவர்களுக்கான திரைப்பட விருது கிடைக்குன்னு நினச்சேன். ஆனால் சிறந்த ஒரு ஃபேமிலி படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த கேட்டகரியே இல்லை இங்கே. கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகாவில் குழந்தைகள் படத்துக்கு வந்து 20 லட்சம் சப்சிடி தராங்க. இங்கே எங்கே இருக்குது? அப்படிலாம் கிடையாது. குழந்தைகளுக்கான ஒரு ஜேர்னர் எடுத்தோம் அப்படின்னாலே 20 லட்சம் 20 லட்சம் தராங்க. ஆமாம், நீங்கள் படம் எடுத்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாலே 20 லட்ச ரூபாய் கர்நாடக அரசு கொடுத்துருது. கலைஞர்களையும் ஊக்கப்படுத்துது. ஆமாம், கலைஞர் ஊக்கப்படுத்துது. இங்கே எங்கே ஊக்கப்படுத்துகிறாங்க? இங்கே வந்து நாம் யாரையும் எந்த அரசாங்கம் குறை சொல்லலை, அப்படி திட்டங்களே இங்கே இல்லை, அது வகுப்பதற்கான சூழல்களும் இல்லை. அப்போது இன்னொன்று, குழந்தைகளை படிக்கணும்னு நினைக்கிறாங்க. குழந்தைகளுக்கான பத்திரிகைலாம் வந்த காலம்லாம் உண்டு. அப்போ கோகுலம், அணில், தும்பி, அப்புறம் வந்து ராணி காமிக்ஸ், முத்து காமிக்ஸ் நிறையா வந்துச்சு. எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யூடியூப்லேயே நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே சின்ன குழந்தைங்களும் பெரிய மனுஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அதை பார்த்து கிண்டலாக எல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. அது 1 மில்லியன் நாட்கள்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. நீங்கள் வந்து அவங்கள குரங்காட்டி மாதிரி, குழந்தைங்கள குரங்கு வித்தை செய்கிற மாதிரி, பெரியவங்க பேசுகிற பிரச்சனைலாம் அப்பா மாதிரி பேசுகிறது, அம்மா மாதிரி பேசுகிறது, நடிகர் மாதிரி பேசுகிறது, இப்படி பண்ணி அதை பார்க்க வச்சு காசு சேர்க்குறாங்க. ஆனால் குழந்தைகள் உலகம் இருக்குது. அந்த ஒவ்வொரு பருவமும் இருக்குது, அதில் கடந்து வரணும் அவங்க. அதுவும் வயசில் அதுக்கு பெரிய விஷயம். அதாவது ஒரு அப்பா கிட்ட இந்த மார்க் கம்மியாக வாங்கிட்டோம், இவர்கிட்ட எப்படியாவது கையெழுத்து வாங்கிட்டு போய் டீச்சர்கிட்ட போயிடணும் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு. அதுக்கு ஒரு முழு நாள் கவலை, பெரிய பிரச்சனை. அதுக்கு யார் என்ன பிரச்சனை, அப்பாவுக்கு வந்து காசு வரல, லேட் வரலன்னா கூட இது எப்படி பண்ணுறது, இது எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பசங்கள்கிட்டலாம் பேசிட்டு, உங்கள் அப்பா நீட் நேரத்தில் கையெழுத்து போட்டுருவான், செங்கல் சூழலில் வேலைச்சாரான், எங்கள் அப்பா அப்படி கிடையாரா அப்படின்றது சங்கடங்களாக இருக்கு பாருங்கள். இந்த குழந்தைகள் உலகத்துக்கான எந்த இதையுமே திரைப்படங்கள் பதிவு பண்ணுறதே கிடையாது. ஸோ அதில் தான் உணர்வுகளை வந்து ஆமாம் அவங்களும் உணர்வாங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது, அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறது. அவங்க வந்து ஒரு அப்பா அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, எனக்கு இது வேணும்னு கேட்குறான்னா, அவனும் 100 பிரச்சனைக்கு அப்புறம் கேட்கணும்னு தோணியிருக்கும். அவனுக்கு தெரியும் நம்ம வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க, சுற்றி இருக்கிறலாம் வாங்கி வச்சுருக்காங்க, ஆனாலும் நமக்கு வேணும்னு ஆசையாக இருக்குது, இது எப்படி கேட்குறது, எந்த நேரத்தில் கேட்குறது அப்படின்னு யோசிச்சு ஒரு நாள் கேட்பான். அப்பா எனக்கு ஒரு பலகை, ஒரு பல்பம், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வேறு பிரச்சனையாக இருக்கும், இதான் முக்கியம் படா அப்படிம்பாரு. அவன் அழுதுகிட்டே போய் பசங்கிட்ட சொல்லுவான், என்னடா எங்கள் அப்பா வாங்கி தரலடா. அந்த பலகை பல்பம்ன்றது அந்த பையன் உலகத்தில் எவ்வளோ முக்கியம்னு அப்பாவுக்கு தெரியலன்னா பொருளாதார சூழல் அப்படி தான் குடும்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த கதையை ஒருத்தன் ஏன் படம் எடுப்பான்? இதெல்லாம் ஒரு பாடம்னு சொல்கிறீங்களா சார், இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்கிறீங்களா சார்? அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வளரும்போது எவ்வளவு சங்கடங்கள் இருக்குது, அதெல்லாம் கதை தான். நீங்கள் வளர்ந்த பிற்பாடு நடக்கிற லவ்வு, ஃப்ரெண்ட்ஸு, அது மட்டும் கதை கிடையாது. 1லிருந்து 15க்குள்ளே நடக்கிற கதைகளில் யார்கிட்டையும் பரிமாறிக்க முடியாமல் அழுது வேதனைப்பட்டு ஓங்கி ஒடுங்கி பயணப்பட்டு ஏரிக்கரையில் போய் தும்பி பிடிக்க போய் வண்ணத்து பூச்சி பிடிக்க போய் இந்த அருமையான உலகம் வாழ்க்கையில் 60 வயசு வாழ்கிற ஒரு மனிதனுக்கு அந்த 15 வருஷம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஸ்வீட் மெமரி. ஆனால் யாரை கட்டாலும் சொல்லுவாங்க, என் சின்ன வயசில் அதைத்தாண்டா படமாக எடுக்கிறோம், அதைத்தாண்டா எழுத சொல்கிறோம் அப்படின்னு. அந்த இதுக்குண்டான ஒரு இடம், ஒரு ஸ்பேஸ், ஆமாம் ஸ்பேஸ் உலகத்தில் இருக்கிறது, இந்தியாவில் தமிழகத்தில் இல்லை. இந்த இடத்தை நோக்கி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டுருக்காங்க. ஒரு நல்ல ரசனை உள்ள ஒரு இயக்குனர்கள், நல்ல ரசனை உள்ள இலக்கியவாதிகள், ரசனை உள்ள விற்பனையாளர்கள் இது வரும்போது நான் கொஞ்சம் மதிக்கணும், கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. இந்த போக்கு துவங்கி இருக்கிறது. நான் வந்து 2009 ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பசங்க என்ன பண்ணாங்க, பசங்கன்னு ஒரு படம், குழந்தைகள் படம்னு சொன்னாங்க. அதில் குழந்தைகள் இருந்தாங்க. இதே சிவகார்த்திகேயனோட அதில் இருந்தார். அவர் குழந்தை படம், அது குழந்தைகளை வச்சு எடுத்த படம். மெரினா. மெரினா குழந்தைகளை வச்சு எடுத்த படம். அப்புறம் பசங்கன்னு எடுத்தாங்க, சூர்யா பசங்க டூர்லாம் பண்ணார். அதெல்லாம் வந்து ஸ்டார்கள் உள்ள வந்த படங்கள். குழந்தைகள் படம் என்பது குழந்தைகள் உலகத்தை, உணர்வை ஆராதிக்கும் படமாக அவர்களுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி படம் எடுக்கணும். ஓகே, அதை இந்த படம் மிக நிறைவு செய்யுது. இது ஒரு தொடக்கமாகவே கருதும், தப்பு கிடையாது. யார் தொடங்கினாலும் அந்த தொடக்கம் என்பது எல்லாருக்கும் பரவணும். இதை உணர்ந்து கொண்டு ஆனால் படம் பார்த்தவங்க நிறைய பேர் பார்த்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த ரசனையை வளர்ந்த இந்த சூழல் உண்மையிலே பாராட்டுக்குரியது. எல்லாருமே அந்த குரங்கு படலை மிதிக்காமல் வந்திருக்க மாட்டாங்க. வந்திருக்க முடியாது. இதான் முக்கியம். இதான் முக்கியம். அதான் சொன்னேன். இன்னும் குரங்கு தாவும், மரத்துக்கு மரம் தாவும். அதே மாதிரி தான் நமக்கு மேலே கம்பி ஏறி சைக்கிள் ஓட்ட முடியாது. அதனால் சைடில் விட்டு வளரணும். அந்த ரசனை தானே.
அது உண்மையிலேயே இது ஒரு யுனிவர்சல் பிக்சர், யுனிவர்சல் தாட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களுடைய குரு கமலஹாசன் சார் இந்த திரைப்படத்தை பார்த்தாரா? எப்போது எதுவும் பார்க்க போகிறார்? கோவா திரைப்படம் அந்த முடிச்சுட்டு வந்து அங்கே ஒரு கேட்லாக் ஒன்று கொடுத்தாங்க. இது வந்து கோல்டன் எதை சொல்கிறது, தங்க மயில் விருதுக்கான படங்கள் 14 படங்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதில் இந்தியாவிலேருந்து 2 படம் தான் தேர்ந்தெடுத்தாங்க, இதெல்லாம் ஃபாரின் படங்கள் தான். அப்போ 150 படங்கள் வந்தது, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி 14 படமாக்குறாங்க. அதில் 2 படம் தான் இந்தியாவிலேருந்து போகுது. ஒன்று காஷ்மீர் ஃபைல், 2வது குரங்கு விடல். அப்போவே இந்த உலக கவனத்துக்கு வந்துருச்சு. அப்போ அவங்க ஒரு பெரிய கேட்லாக் போட்டிருந்தாங்க. அந்த திரைப்பட விழா முடிச்சுட்டு வந்து கமல் சார்ட்ட போய் பார்த்து நான் கொடுத்தேன், இதுதான் சார் குரங்கு விடல், என் கதை தான் இது, கமலக்கண்ணன் இயக்கியிருக்காரு அப்படின்னு. வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்படின்னு அதை பார்த்து இதை நம்ம பார்க்கணுமே அப்படின்னார். அவருடைய கம்பெனியில் ஹீரோவாக இருக்கிற சிவகார்த்திகேயன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எனவே சிவகார்த்திகேயனும் சொல்லியிருப்பார், நானும் விரைவில் சொல்லுவேன். இவர் கண்டிப்பாக நிச்சயமாக பார்ப்பார். ஏன்னா அவர் குழந்தைகளை அவர் பிடிக்கும். ஏன்னு சொல்லுங்கள், அவர் 4 வயசில் குழந்தை நட்சத்திரம். அவர் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அப்படின்னு பண்ணக்கூடிய கமலஹாசன் இந்த படத்தை நிச்சயமாக தன்னுடைய குழந்தை பருவத்தை மீட்டெடுப்பதற்காக நிச்சயமாக பார்ப்பார். விரைவில் நடக்கும். ஓகே சார். இப்போ இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த குழந்தைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது 10th மாணவர்களுடைய அந்த ரிசல்ட்டு குறித்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாரு தன்னுடைய கட்சி சார்பில். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வெற்றி பெறவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, முயற்சி செய்தால் எதுவுமே வந்து நடக்காத ஒன்றும் இல்லை, ஜெயிச்சிடலாம், கவலைப்படாதீங்க, விரைவில் எல்லாத்தையுமே நான் சந்திக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ மாணவருடைய வாக்குகளை வந்து எதிர்காலத்தில் நமக்கு தான் அந்த கட்சி, நம்ம கட்சிக்கு தான் வந்து அவங்க வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறதுல வந்து புரிய வச்சிருக்கிறாரு விஜய். ஆமாம், அது நியாயமானது தானே. இப்போ எல்லாருமே வந்து ஒரு புதிய எண்ணத்தோடு வருகிற ஒரு கட்சி தலைமை எல்லாமே. சீமான் யாரை குறி வச்சார்? இளைஞர்களை குறி வச்சார். காலேஜ் படித்து பேச பசங்களுக்கு அவரும் மாணவர்களை குறி வைக்கிறாரு. எனவே ஏற்கனவே இருக்கிற கட்சிகளை தாண்டி நாம் வெல்லணும்னாக்கா புதிய வாக்காளர்களை நோக்கி தான் எல்லாம் கவனம் செலுத்துவாங்க. அதில் எனக்கு சமீப காலத்தில் விஜயினுடைய அந்த புத்திசாலித்தனம் அந்த மாணவர்கள் மத்தியிலிருந்து தான் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க, எப்படியும் 7-8 பேர் நம்முடைய விஜயினுடைய ஃபேனாக தான் இருப்பாங்க. அந்த 7-8 முழுக்க வந்து வாக்காக மாறுமான்னா மாறாது. ஆனால் குறைந்தபட்சம் இளைஞர்களாக இருக்கிற எல்லாரும் நமக்கு போடணும்னு நினைக்கிறாரு. 10ல் 5 நமக்கு வந்துன்னு நினைக்கிறாரு. அதுவும் ஒரு மாணவர்கள் எல்லாம் வந்து அரவணைச்சி அவங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே கூட வாக்குகளை நோக்கி அப்படி தான் நான் நினைக்கிறேன். அது ஒன்றும் தப்பும் கிடையாது. இந்த திரைப்படத்தில் நடித்த காளி வெங்கட் அவர்களாக இருக்கட்டும், நக்லைட்டிஸ் பிரசன்னா அவர்களாக இருக்கட்டும், அப்புறமேல வந்து சாவித்திரி அவர்களாக இருக்கட்டும், அந்த குழந்தை நட்சத்திரமான சந்தோஷம் இருக்கட்டும், இவங்களோட நடிப்பெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டாங்க மாதிரி நினைச்சிங்களா? உண்மையிலே அப்படிதான். நான் காளி வெங்கட் வந்து தறி நெஞ்சிட்டு இருப்பார், டடக் டடக் டடக். அது எங்கள் வீட்டில் 5 மணிக்கு 4 மணிக்கு எங்கள் அப்பாவுடைய சத்தம். அது நான் தூங்கிட்டு இருப்பேன், ஒரு பாயில் தூங்கிட்டு இருப்பேன். வீட்டுக்குள்ளே தான் தறி இருக்கும். இப்போ அதே மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போல்லாம் வந்து தறிகள் எல்லாம் வந்து விசைத்தறியாக மாறிடுச்சு. ஆனால் அப்போ வீட்டுக்குள்ளே தான் தறி வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு தறி வைப்பாங்க, தோட்டத்தில் ஒரு தறி வைப்பாங்க. உங்களுடைய பழைய நினைவுகளை அப்படியே கொண்டாந்தாங்க. ஏன்னா அவர் பார்க்கும்போது அவர் பேசுறது திட்டுறது வைக்கிறதுலாம் பார்த்தா எங்கள் அப்பா சின்னச்சாமி ஞாபகம் தான் வந்துச்சு. அவர் புளியமலார் எடுத்து 4 கிலோமீட்டர் அடித்து துரத்திருக்காரு. அடித்து துரத்திட்டு பண்ணும்போது சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அந்த அடி வாங்குறதோடைய சாப்பாடை வந்து சாப்பிடும், பழைய சோறு சாப்பிடும்பார். நம்மளால் சாப்பிட முடியாது, ஏன்னா துக்கம் தொண்டை அடைக்கும்னு சொல்லும்போது மறுபடியும் சாப்பிட்றான்னு அடிப்பார். என்னென்னா பையன் ஒழுங்காக வளரணுன்றதுக்காக அந்த கோவம் அடிச்சுக்குது. ஆனால் பையன் சாப்பிட தூங்கிட போகிறான்றதுக்காக அந்த அடியிலே சாப்பாடு விட்டுருது. இந்த கடுமையான ஒரு உணர்வு இல்லை, காளி வெங்கட் வந்து பிச்சு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் பீரியடில் ரங்கராவ் இது மாதிரி ஒரு நல்ல ரங்கராவ், பாலையா, எம்ஆர் ராதாலாம் இது மாதிரி நல்ல ஆக்டிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தள்ளிட்டு வந்தோன்னு பார்த்தோம்னா யாரை சொல்கிறதுன்னே தெரில, காளி வெங்கட் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. காளி வெங்கட் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு மனுஷன், என்ன அழகாக மிகை இல்லாமல் இந்த நடிப்பு வந்து தான் எல்லாரும் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. மிகையற்ற உணர்வுபூர்வமான நடிப்பை கொடுக்கறது வந்து பெரும் கலை. அது என்ன தேவையோ என்ன வாழ்க்கையோ அந்த வாழ்க்கை முறையை காளி வெங்கட் வந்து பின்னிட்டாருங்க. அதை அடிச்சுட்டு தோளில் துண்டு போடுறதாகட்டும், அப்புறம் சைக்கிள் எடுத்து வந்துட்டு இந்த சைக்கிளில் வச்சுட்டு பார்த்துட்டு பாரு இந்த வீட்டுக்கே ஒரு மரியாதை வந்துருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறதாகட்டும். அவர் வந்து தாயக்கட்டாட அங்கேயும் படம், ஆமாம், கோயிலில் அந்த கோயில் குளத்துலலாம் உட்காந்துட்டு ஆலமரத்துலலாம் வந்துட்டு தாயக்கட்டாடுவாங்க. அதுவாகட்டும், உட்காரும்போது ஸ்டைலில் பார்த்தா அந்த வேட்டி கொஞ்சம் மடித்து விலகி போய் தொடையை தெரிஞ்சுக்கிட்டு
இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, மிகச்சிறப்பாக அப்படியே பண்ணியிருந்தார். அதை விட அந்த மாரியப்பன் நான் தான் அந்த மாரியப்பன், அந்த தயங்கி ஒரிஜினல் மாரியப்பன் நீங்க. ஒரே ஒரு மாரியப்பன். அப்போ நான் வந்து அவனை மாரியப்பன் பார்க்கும்போது, டேய் என் கேரக்டர் தானே நீ நல்லா படன்னு, அப்படியா 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 அப்படின்னு பார்த்தான். டேய் அதே மாதிரியே இருக்கேண்ணா. அதாவது ஓகே. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புரட்டி போட்ட ஒரு கிராம வாழ்க்கையை மிகச் சிறப்பாக பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அந்த குழுவெல்லாம் பாராட்டணும். ஆனால் அந்த குடிக்காரன் தான் அவ்வளோ புச்சாலியாகிறாருன்னு ஆச்சரியம் இருந்துச்சு. அப்படின்னு புச்சாலியா கூறில் யாரும் கிடையாது, குடித்தா மட்டையாயிடுவான். ஆனால் ஒரு மார்க்சியம் தெரிஞ்சவன் குடிச்சிட்டா என்ன பண்ணுவான் ரகலைன்றத நக்லைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சைக்கிளில் கூட காசு கொடுக்குறேன். அப்போ தான் தோணுச்சு, இவன் எங்கே 5 ரூபா கொடுத்து தண்ணி அடிக்கிறான், மறுபடியும் 5 ரூபா எங்கேருந்து வரும், இவன் நெசவு நெய்யில் யார் கூடயும் பழகலை, ஆனால் இது ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஆனால் சில பேர் இருப்பாங்க கிராமங்களில் இப்படி தான் இருப்பாங்க, எல்லாம் நக்கல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணாங்க. அதில் நடித்தவங்க எல்லாருமே, அதில் பெண் கதாபாத்திரம் பண்ண போகிறா அந்த இயல்பை மீறாமல் அழகாக அந்த எட்டி பார்க்குறதாகட்டும். அவர் வந்து உண்டிய காளி வெங்கிட்டு உண்டியை எடுத்து காசை உடச்சி எல்லாம் பார்ப்பார் பையனுக்காக. அப்போ அவங்க அங்கே பின்னாடி அடுக்கலை இருக்கும், அங்கேருந்து அப்படியே எட்டி பார்ப்பாங்க என்ன பண்ணுறான்னு. நடந்து கூட வந்து வரலாம், ஆனால் அந்த பீரியடில் அது கிடையாது. என்ன அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ பையன் என்ன பண்ணுறான் அவன் அப்படின்னு இந்த பார்க்குற விதம் கண்டு, காட்சி அமைப்புகள் மக்கண்டு அந்த காலத்தை வாழ்க்கையை அப்படியே உரிச்சு சொன்னது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். நிறைய விஷயங்கள் குரங்குப்படல் திரைப்படம் குறித்தும் சைக்கிள் சிறுகதை குறித்தும் வந்து எங்களோட கலந்துரையாடினீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. இந்த நேயர்களை புரிஞ்சுங்க. மிகச்சிறந்த பதிவுகள் வருகிற போது, கால மாற்றத்தில் வருகிற போது, திரைப்படத்தில் வந்த இந்த மாற்றத்தை தன்னுடைய பார்வையாளர்களுக்கு சரியாக பதிப்பித்து விட வேண்டும் என்று கேட்ட நேர்காணல் சென்ற உங்களுக்கும் இந்த கியூப் சினிமாஸுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார்.